டீசெண்டாக குளிச்சுட்டு நல்ல பட்டை அடித்து பொட்டு வச்சு நல்ல சென்ட் அடித்து நீட்டாக உட்காந்தோம் அப்படின்னா பணம் அங்கே குவிய ஆரம்பிச்சிடும். உழைப்பு கம்மியாக இருந்தாலும் பொருளாதாரமும் பணமும் அங்கே குவியுது. நாம் கடுமையாக உழைக்கிறேன் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விவசாய வேலைகளில் கடுமையாக உழைக்கிறவங்களா இருக்காங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் தான் கிடைக்கிறத தவிர அதில் மிச்சம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்களை வச்சு விவசாயம் செய்யக்கூடிய ஒருத்தர் இருப்பார். அவர் மூட்டை மூட்டையாக கொண்டு அடிக்க வைப்பார். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அவர் உழைக்கிறாரு, ஆனால் இவங்களை வச்சு உழைக்கிறாரு. ஏதோ ஒரு விஷயத்தை அங்கே சேர்த்திருக்காரு அவர், இல்லையா? அப்போ அந்த பணம் பணத்தை சேர்க்கும், பணம் பணத்தை ஈர்க்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ இந்த பணம் பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயத்தை கற்று வச்சிருக்காரு. அப்போ பணம் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கற்று வைத்திருந்ததுனால இந்த பணத்தை எப்படி இன்னும் டவுலாக்கலாங்கிற ஐடியாவில் அவர் செயல்படுறாரு. இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க, பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி போட்டு போயிட்டாங்க. ஏன்? இதுதான் ஒரு மனிதனுக்கு மரியாதையை கொடுக்கும். நீங்கள் பாருங்கள், ஆடை பாதி ஆள் பாதிம்பாங்க. எவ்வளோ பெரிய பணம் உங்கள்கிட்ட இருக்கட்டும், நீங்கள் சும்மா அழுக்கு வேட்டியை போட்டுட்டு இருக்க மாதிரி போங்க, யாராவது உங்களை பார்த்து மதிப்பாங்கங்கிறீங்களா? நீட்டாக உங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம், நீட்டாக ஒயிட் அண்ட் ஒயிட் சேலை நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நீட்டாக போங்க. உங்களுக்கு எதிர வரவங்க கூட சைட் அடிச்சு போவார், சார் வணக்கம், தெரியாதவங்க கூட அடிப்பார். இதில் எங்கே இருக்கிறது? அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் சுத்தங்கிறது சுக்கரன். சுக்கரன் சனியோடு சேர்ந்தா பணம் வரும் சார். அதை தெரிஞ்சு வச்சவன் ஜெயிச்சிடுவான், இல்லையா? இன்னும் சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் கருப்புங்கிறது சிலருக்கு பிடிக்காது, அவங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கே பிடிக்காது, அவங்களுடைய ஜாதகப்படியே பிடிக்காது. ஆனால் அவங்க கலராக இருப்பாங்க, கலராக இருக்கிறனால கருப்பு ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்குன்னு கருப்பு ட்ரெஸ்ஸாக வாங்கி போடுவாங்க. ஆனால் சிகப்பாக இருக்கிறவனுக்கு கருப்பு ட்ரெஸ் போட்டால் வேணால் நல்லா இருக்கலாம், ஆனால் பணம் வராதுல்ல, பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறான். நீ சிகப்பாக இருந்த என்ன செய்ய, ட்ரெஸ்ஸுக்கு போட்ட என்ன செய்ய, உனக்கு அந்த கலர் ஆகாதுன்னா அதை போடாத, ஜெயிச்சிடுவ. சில பேருக்கு கருப்பாகவே இருக்கிற அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு ராசியாக இருக்காது, ஆனால் அதை போடுவாங்க. ஆனால் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் வர முடியல. இப்போ இதையெல்லாம் ஒரு ஜோதிடரை பார்க்குறோம், ஜோசியத்தை கேட்குறோம், அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்கிற போது இதை நான் மாற்றிக்கொள்கிற போது, ஆமாம் ஜோசியம் பார்த்தீங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்ம போனோம்னா ஜெயிக்க முடியுமா? அப்போ இதை மாற்றி பார்ப்போமே. மாற்றி பார்க்கும்போது சிலருக்கு அந்த கலரை மாற்றும்போது சில விஷயம் சேஞ்ச் ஆகுது, பொருளாதாரம் சேஞ்ச் ஆகுது, அப்படியே வாழ்க்கை சேஞ்ச் ஆகுது. அப்போது அவர் என்ன ஆய்வு செய்கிறாருன்னா, அதெல்லாம் இந்த கலரை மாற்றினாலாம் இல்லை, ஏதோ எனக்கு டைமிங் நல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னவங்கள நான் பார்த்துருக்கேன். அப்போது வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இதனால நடக்கலை அதனால நினச்சிங்கன்னா ஆய்வு பண்ணுறதை நிறுத்தினாதான் நம்மளுடைய மைண்டு செட் ஆகும், நம்ம மைண்டை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க முடியும், அடுத்தடுத்த இடத்துக்கு நம்ம போக முடியும். அதை நம்ம இதுக்குள்ளேயே இருந்தோம்னா அடுத்த ஸ்டெப்பை நம்ம எப்படி எடுக்க முடியும்? உண்மையா இல்லையா? நீங்கள் நிறைய நினச்சி பாருங்களேன், ஒரு பெரிய லெவலில் ஒருத்தர் இருப்பார், பண வசதியில் இருக்கும், கடுமையாக உழைக்கிறாரு, விவசாயம் பண்ணுறாரு, சம்பாதிக்கிறாரு, அல்லது ஒரு வேலை பார்க்குறாரு, அல்லது தொழில் பண்ண ஒரு கடை வச்சுருக்க சம்பாதிக்கிறாரு. அவர் நல்ல நீட்டாக ஒரு நல்ல பெட்டு வாங்கி போட்டு படுத்துருக்க மாட்டார், ஒரு ஏசியில் படுத்து தூங்கியிருக்க மாட்டார், ஒரு நல்ல அழகான ஒரு நல்ல ஒரு புட்டு வாங்கி சாப்பிட்ருக்க மாட்டார். ஆனால் இன்னொருத்தட்ட எதுவுமே இருக்காது, காசு வேணாலும் அப்படி இல்லை, ஒரு பணம் இல்லை, ஒன்றும் இல்லை. காலைல எந்திரிப்பார், குளிப்பார், நல்லா ஒயிட் அண்ட் சட்டை போட நல்லா ட்ரெஸ் பண்ணுவார், போயிட்டுருப்பார், ஒரு நல்ல நண்பர்கள் பார்த்து சைட் அடிப்பார், யாரோ ஒருத்தர் சாப்பாடு வாங்கி கொடுப்பார், யாரோ ஒருத்தர் ஒன்று கொடுப்பாரு, ஒரு காலை எழுந்திருப்பார், வருவார், அவர் வீட்டில் ஏசி ரூமில் கூட தூங்குவார். யார் மூலமாக பணம் வரும்? பணத்தை ஈர்க்கும் முறை வேறு, பணம் சம்பாதிக்கும் முறை வேறு. நான் சம்பாதிக்கிறேன், அதை அனுபவிக்க முடியல, நீ அந்த அனுபவிக்கிற ஸ்டெப்புக்கு நீ போகலை. ஆனால் அவன் சம்பாதிக்கலை, ஆனால் அவன் அனுபவிக்கிற ஸ்டெப்புக்கு அவன் போயிட்டான். அப்போ அவன் அனுபவிக்கக்கூடிய எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்குது, யார் மூலமோ யாரோ ஒருத்தர் சம்பாதிச்சுட்டு கொடுக்குறான். இந்த இடத்தை நாம் ஏன் புரிஞ்சுக்கல? நாம் இன்னொருத்தரை பற்றி குறை பேசிக்கிட்டே இருக்கோமே.
ஒண்ணுக்கு லாயக்கு இல்லாத போய் எங்கே போறானே தெரியலப்பா. எங்கேயோ போறான், எங்கேயோ வரான், எங்கேயோ சாப்பிடுறான். எவனோ வாங்கி குடுத்துறானய்யா.